யார்றாங்க மலமாட்டு சைஸில் உட்காந்துருக்கான்? டேய், அட நம்ம தேனோஸு. டேய் தேனோஸு, இங்கே என்னடா பண்ணுற? உன்னை கொல்றதுக்கு தான்டா என் தலைவன் அயன்மேன் செத்தான். சாலா, யார்ரா நீ? அதெல்லாம் பழைய கதை. சரிடா, அப்போ இங்கே எதுக்குடா வந்திருக்க? ஓட்டு போட தான் தம்பி. ஓட்டா யாருக்கு? வேற யாருக்கு? நம்ம மோடிஜி. ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் பேச்சு மணியன். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பேச போகிறோம்னா, ஸ்கேம் ஸ்கேம் ஸ்கேம். உடனே எல்லாத்துக்கும் இந்த ஸ்கேம் 99 பிஜிஎம் தான் வரும். பட் அதை பற்றி பேச போகிறதில்ல. ரியலாகவே நடந்த அந்த ஸ்கேமை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான், இன்டர்நெட்டில் அதை வைரலாக போய்கிட்டு இருக்குது தான். பட் நம்ம இன்னும் யாரும் அதை வெளிவரியாக பேசலின்னு நினைக்கிறேன். இல்லை நிறைய பேர் பேசியிருப்பாங்க, அது எனக்கு தெரியாமல் இருக்கும். எதை தப்பாக சொல்லி தானே மன்னிச்சுக்கோங்க. சரி, வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் அபவுட் இப்போ பிக்கஸ்ட் ஸ்கேமாக போயிட்டுருக்கிறது நம்ம ஜியோடைய அந்த ஓட்டிங் ஸ்கேம் தான். அது நீங்கள் எல்லோரும் பார்த்தது தான். நம்ம ராகுல் காந்தி அண்ணா போட்டு உடச்சிருப்பார். அதை நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா ஒன்றும் இல்லை, ஒரே ஸ்லைடில் போட்டு மொத்த தாமரையை வாட வச்சுட்டாரு நம்ம ராகுல் காந்தினா. பாவண்டா மோடிஜி, இந்நேரம் தாமரை எப்படி திரும்ப மலர் வைக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பார்றா. சரி, அதை விட்டுட்டு என்ன நடந்துச்சு நம்ம பார்ப்போம். அன்றைக்கி நம்ம ராகுல்ஜி எப்பவும் போல் இல்லை, ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ வளரிட்டேன். அதாவது August 7, 2025 தான் இந்த விஷயம் நடந்தது. நம்ம ராகுல் காந்தி சிங்கிள் ஸ்லைடில் போட்டு உடச்சது நம்ம பிஜேபியோடைய கதையை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதான் முன்னாடியே சொல்லிட்டு பண்ணல, இன்றைக்கி ஏதோ ரொம்ப திக்குது கைஸ், நம்ம அடிச்சுக்கோங்க. அண்ட் டாக்கிங் அபவுட் த ஃபேக் ஓட்டர்ஸ், கிட்டத்தட்ட கர்நாடகாவிலே 1,00,000 ஃபேக் ஓட்டர்ஸ் இருக்கிறாங்களாமா. அது எல்லாருமே தெரிஞ்சுதான். அந்த ஸ்லைடில் காமிச்சிருப்பார். கிட்டத்தட்ட நம்மலாம் என்னடா நடக்குது இங்கே? நமக்குன்னு இருக்கிற ஒரே தான் அந்த ஓட்டிங்கு தான். அதையிலேயே ஃபேக் போட்டுடுறானுங்க, ஸ்கேம் பண்ணிடுறானுங்கன்னா நம்ம எங்கே கைஸ் போகிறது? நமக்கு இருக்கிற ஒரே ரைட்ஸை பிடுங்கிட்டு இவனுங்களே ஜெயிச்சுக்கிறானுங்க. இவனுங்களே நாட்டுக்கு நல்லது செய்கிற எதை செய்கிறேன்னு பண்ணிடுறாங்க. ஏன்னா நமக்கு நல்லது நடக்கிற மாதிரியே தெரியல. இப்போ தான் ராகுல் காந்தி வேறு போட்டு உடச்சிருக்கிறாரு. ஆனால் அதில் ரொம்ப அதிசயமான விஷயமே, நம்ம தேனோஸ் அண்ணன் ஓட்டு போட வந்திருக்கிறாரு. என்னடா அது, இவ்வளோ பண்ணுற ஒரு ஸ்கேமில் தேனோஸ் மூஞ்சியெல்லாம் வச்சு போடுறீங்களேடா டேய், யாரா நீங்களாம், எங்கேருந்துடா வரீங்க? அந்த மாதிரி தான் கைஸ் இருக்குது. இதை பற்றி எனக்கு அவ்வளோக்கா இந்த பாலிட்டிக்ஸ் அதெல்லாம் நல்லா தெரியாது. அதனால் நான் சும்மா இந்த என்ன சொல்லறது, ஐயோ டென்ஷன் ஆகுது கைஸ். சும்மா பேசிக்ஸை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். கிட்டத்தட்ட இந்த மாதிரி பீகார், கர்நாடகா, இன்னும் நிறைய ஸ்டேட்ஸில் இந்த மாதிரி ஃபேக் இருக்கிறாங்களாமா. 1,00,000 பீப்புள்கிட்ட ஃபேக் யூசர்ஸ் தான். அவங்கெல்லாம் போய் கேட்கல, அவங்ககிட்ட வீடும் இல்லை, ஃபேஸ் காட்சா எல்லாம் நிறைய பேர் ஃபேக் ஓட்டர்ஸ் போட்டிருக்கிறாங்க. அப்படி தான் போன தடவை பிஜேபி ஜெயிச்சிச்சுன்னு நம்ம ராகுல் காந்தியை நான் போட்டு உடச்சிட்டாரு. அதிலிருந்து தாமரை என்ன பண்ண போகிறது என்று தெரியவில்லை. மலருமா மலராதா என்பதை நம்ம பொறுத்திருந்து காத்திருப்போம் பார்க்க. அதுக்கப்புறம் ஸ்கேம்னு பேசிக்கலாம். எனக்கு இந்த ஸ்கேமை விட இப்போ நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்சது ரெலவெண்ட்டான ஸ்கேம்னா இன்ஃப்ளூயன்சர் ஸ்கேம் தான். அதாவது என்ன சொல்லுறது, அவன் வயிற்று பொழப்புக்காக அடுத்தவன் வயிற்று பொழப்பை கெடுக்கிறவன் தான் இந்த இன்ஃப்ளூயன்சர் ஸ்கேமும்பாங்க. அவனுக்கு நல்லா லட்சமாக சம்பளம் வந்துடும். அந்த வீடியோ போட்டு அவனை பார்த்து 4 பேர் பைத்தியக்கார பையில அவன் தான் சொல்கிறாங்க. இவனுங்களை குத்தம் சொல்ல முடியாது. ஏதோ பணம் வேணும், கஷ்டத்தில் இருக்கலாம். அந்த பணத்துக்காக சரி நம்ம அண்ணன் சொல்கிறாரு, நான் உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு போய் இது போடுவாங்க. மொத்தமாக நக்கிட்டு போயிடும். அதுக்கப்புறம் வீடியோ போட்டு என்ன பிரயோஜனம்? அவன் சம்பாரிச்சிட்டு போயிடுவான். அது இதுதான் இன்ஃப்ளூயன்சர் ஸ்கேம். அதாவது எப்படி சொல்கிறது, நம்ம மேலே ஒருத்தங்க நம்பிக்கை வச்சு அந்த வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க நம்பிக்கையை உடைக்கிற மாதிரியான ஒரு செயல் தான் இது. இவங்க இன்ஃப்ளூயன்சரை பார்த்து நம்பவே முடியாது. ஏன்னா முக்கியமாக இந்த கேம்பிளிங் ஆப்ஸ் தான் அதிகமாக ப்ரொமோட்டே பண்ணுவானுங்க. அதுக்கு அவனுக்கு காசு வாங்கிடுவானுங்க, போட்டு காசு எடுக்கிற மாதிரி தான் காமிப்பாங்க. அதை பார்த்து நம்பாதீங்க. நம்பினா நாசமாக போயிடுவீங்க. அதுதான் உண்மை. ஏன்னா இது போல் பல லட்சம் பேர் நாசமாக போயிருக்கிறாங்க. பல குடும்பங்கள் அழிந்திருக்குது. எவனுக்கும் என்னென்னமோ கஷ்டங்கள்லாம் நடந்திருக்கு. ஏன்னா அதை பற்றியெல்லாம் அவன் கவலைப்பட மாட்டான். அவனுக்கு காசு வருது, நல்லா படுத்துக்கிட்டு திம்மான். அதனால் அவன் போடுவான். நம்ம தான் அதை முட்டாளாட்ட பார்த்து நம்பிட்டு போகிறோம். அதையெல்லாம் நம்பாதீங்க கைஸ். வாழ்க்கையில் நாசமாக போயிடுவீங்க. உனக்கு உண்மையாலுமே பணம் அவ்வளோ முக்கியம்னா படித்து முன்னேறு. ஏன்னா படிப்பு இருந்தால் போதும். உடனே பூமரும் பானுங்க, பூமரே ஏற அதை பற்றி பேச அப்படியெல்லாம் இல்லை கைஸ். படிக்கணும். படித்தா தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். படிக்காமல் அவனா 1-2 பேர் தான் முன்னேறுவான். அதை வேறு அவன் முன்னேறிட்டானா அவனுக்கு சிக்மா பாங்க் மியூசிக் போட்டுட்டு வந்துடுவானுங்க. அதாவது ஏதோ
பாங்கா சாரி கைஸ், அது ஏதோ சொல்லுவானுங்க PHONKன்னு. அதை போட்டுட்டு சிக்மா மியூசிக்னே வச்சுக்கிறேன். சிக்மா மியூசிக்கை போட்டுட்டு வந்துடுவானுங்க. அவரை படிக்காமல் இதை பண்ணுவார் தெரியுமா, நீ படிக்காத வந்து பிஸ்னஸ் பண்ணு, மயரா பண்ணு நாசமாக போயிடுவீங்க. அப்படிலாம் ஒரு நிலவும் இல்லை கைஸ். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அதை செய்யுங்க. ஒருத்தனுக்கு கீழே கை கட்டி வேலை பார்க்குறனால நீங்கள் ஒன்றும் தரது வஞ்செல்லாம் போயிட மாட்டீங்க. உனக்கு திறமை இருக்குது, நீ படித்து மார்க்ஸால் அந்த கம்பெனியில் போய் ப்ளேஸ் ஆகிருக்கிறீங்கன்னா தட்ஸ் யுவர் டேலண்ட் ப்ரோ. அதனால் நீ உடனே கை கட்டி இருக்கிறேன்னு சொல்லுவானுங்க, அதையெல்லாம் நம்பாதீங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அதை செய்யுங்க. அதுக்கப்புறம் நம்ம அங்கிள் வேறு தமிழ்நாட்டில் என்ன ஸ்கேம் பண்ணுறாருன்னு தெரில. ஐயோ, இதெல்லாம் சொல்லக்கூடாதா? இந்த வீடியோவே இன்னும் கொஞ்ச நாள் இருக்குன்னு தெரில. இல்லை, இந்த வீடியோ எப்படியும் யாரும் பார்க்க போகிறதில்ல, அது தெரியும், யாரும் பார்க்க மாட்டீங்க. பட் இருந்தாலும் போடுவோம், ஒரு நம்பிக்கை தான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை கைஸ். யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. உங்களுக்கு தோண்டும் இதை நம்ம செய்யக்கூடாதுன்னு, அதை மட்டும் செய்யுங்க. இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ், இதுக்கப்புறம் இந்த ஓட்டிங்க, நம்ம அங்கிள் பண்ணுற ஸ்கேமிங்கு, இது எல்லாமே இன்னும் நிறையா இருக்குது. நீங்கள் படிக்கிற ஸ்கூல் காலேஜஸ்லேயும் ஸ்கேம் நடக்கலாம், ஆக்டர்ஸ் கூட ஸ்கேம் பண்ணுவாங்க. ஏன்னா அதை பற்றியெல்லாம் நமக்கு ஒன்றும் வெளியறையாக தெரியாது. நானும் உங்களை மாதிரி சாதாரண மனுஷன் தான், நான் ஒன்றும் பெரிய எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க. இதுதான் வெளியே வந்தது, அதை பற்றி பேசணுமேன்னு பேசினேன். இதுவே லேட்டு தான், அதுக்கு August 7 வந்தது. நான் செப்டம்பரில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே கைஸ், மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் லைக் ஷேர் பண்ணுங்கள். பை கைஸ், லவ் யூ கைஸ்.